இந்த ராகு கேத்து பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்குள் நிறைய மாற்றங்கள் நடக்கும். இந்த கேத்து வந்த உடனே நீங்க வந்து ஒரு திங்க் டேங்க் மாதிரி ஆயிடுவீங்க. எதா இருந்தாலும் நிறைய யோசிக்கக்கூடிய ஒரு நபரா மாறிடுவீங்க. ஏன்னா அந்த பாஸ்ட் வந்து கொஞ்சம் பாதிக்கும். அது நல்லதோ கெட்டதோ அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த மனநிலை வரும். ஆக ஆராய்ச்சியாளனாகவும், அதே போல 8ல சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறார். அந்த சனி குருவனுடைய வீட்டுல, ஆனா குருவை 11ஆம் வீட்லயோ, துப்பறிவாளனாக, அதே போல ஒரு தொழில் அதிபராக வழிபடுவீர்கள். முதல் செக்மெண்ட்ல அதுதான். நீங்கள் உங்களையே ஒரு படைப்பாளியாக, ஒரு முதலாளியாக இப்படி வந்து நம்முடைய அந்த இமேஜ் மாறும் நமக்குள்ளேயே. 2வது செக்மெண்ட் ராகு வரும்போது கொஞ்சம் வீரியம் வந்துடும், கொஞ்சம் வீரியமும் வந்துடும். நான் வந்து என்னை வந்து விசாலப்படுத்தியே ஆக வேண்டும், அதாவது எக்ஸ்பேண்ட் மை செல்ஃப் அப்படிங்கிற மாதிரி. கேத்துவும் ராகுவும் லக்னத்தில் இருக்கிறது எக்ஸ்பேண்ட். உங்களுடைய வளர்ச்சி என்பது அபரிமிதமான வளர்ச்சி ஆகும். கேத்து வந்து வளர்ந்ததுனாக்கா நாடுகளை தாண்டி வளருவீங்க.